விவசாயத்தை விரும்பும் அனைத்து நண்பருக்கும் வணக்கம். நீ நம்ம வீடியோவில் என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, நத்தையை பிடிச்சி சமையல் பண்ண போறோம். வாங்க போயிட்டு நத்தையை பிடிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நத்தை பிடிச்சின்னு வந்தாச்சு. இந்த நத்தையை வந்து நம்ம நல்ல தண்ணியில் போட்டு வைக்கணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நிறைய மண் சாப்பிட்ருக்கோம். அந்த மண்ணில் வந்து கக்கணும். அதுக்காக வந்து நம்ம நல்ல தண்ணியில் வந்து போட்டு வைக்கணும். இப்போ வாங்க தண்ணியில் வந்து போட்டு வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தண்ணியில் போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் மண் வந்து கக்கட்டும். ஒரு அரை நாள் அந்த மாதிரி வந்து மூடி வச்சிடலாம். அதுக்கடுத்து வந்து நம்ம நத்தையை வந்து செய்யலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க, இல்லைன்னா அப்படியே மேய்ஞ்சி வெளியே வந்துடும். அதனால் நாங்கள் மூடி போட்டு மூட போகிறோம். இப்போ நம்ம நத்தையை தண்ணியில் போட்டு ஒரு நாள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நத்தையை வந்து சமையல் செய்ய போகிறோம். வாங்க போயிட்டு செய்யலாம். பாருங்க எந்த அளவுக்கு வந்து நத்தை வந்து மேலே வந்துருக்கு பாருங்க. இதுவே நம்ம மூடாமல் வச்சிருந்தோம்னா வெளியே வரைக்கும் போயிட்டு இருக்கோம். அதனால தான் மூடி வைக்கணும். பாருங்க நத்தை வந்து எந்த அளவுக்கு மேலே வந்துருக்குன்னு. சரி வாங்க இப்போ போயிட்டு நத்தையை போயிட்டு வைக்கலாம். வச்சு நத்தை வந்து செய்யலாம். இப்போ நத்தியில் வந்து கல் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து சுத்தம் செஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கார மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். இது கூட கொஞ்சோண்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வந்து ஊற வைக்கலாம். என்னடா அதிகடியும் செஞ்சுட்டானு நினைக்காதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நத்தை கிரேவி மாதிரி ட்ரை பண்ணோம். இதுவும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து நத்தை அதிகமாக கிடைச்சிது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கிரேவி மாதிரி ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு நத்தை கிடைச்சதுன்னா கூட நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நத்தையை வந்து நம்ம இப்போ பொரிச்சு எடுக்க போகிறோம்.
இது கடலை எண்ணெய் இல்லை மல்லாட்டை எண்ணெய் சொல்லுவாங்க. இது வந்து நாங்களே நேரடியாக போயிட்டு செக்கில் போயிட்டு ஆடுன்ட்டு. நத்தை 65 வந்து ரெடி ஆயிடுச்சு. கடலை மாவு ஆட் பண்ணதுனால அந்த மாவு மேலாம் வந்து இருக்குது பாருங்கள். நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நத்தை கிரேவியும் வந்து ட்ரை பண்ணுங்கள். சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் நத்தை கிடைச்சிது அப்படின்னா நம்ம வந்து நத்தை கிரேவி வந்து செய்யலாம். எப்படா இருக்கு?